கஸ்டமருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதை நம்ம ஸ்டாஃப்க்கும் கொடுக்கணும்னு நினச்சோம். அதனால் நானும் என் பார்ட்னர்ஸும் சேர்ந்து என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்க்கு ஒரு விருந்து கொடுக்கலாம்னு நினச்சோம். அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியும் இன்வைட் பண்ணுவோம். பையன் இந்த கடைக்கு வந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். என் பையன் பேர் பரத்ராஜ். 3 வருஷமா அவன் வேலை செய்யறான். இப்பதான் அவன் புதுசா அவனாவே தேடி வந்தா நல்லா இருக்கு, லைஃப் நல்லா இருக்கு. எல்லாரையும் ஒரே இடத்துல மீட் பண்ணது வந்து ஒரு எல்லா சொந்தக்காரங்களையும் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி ஒரு பூரி பவனுக்கு நல்லாவும் இருக்கு. நான் என் பையனை உங்களை நம்பிதான் விட்டுருக்கேன், நீங்க தான் பார்த்துக்கணும். நிஜமா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது உண்மையிலே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். இது பசங்களோட எல்லா பேரண்ட்ஸையும் வர வச்சு பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா உண்மையிலே பசங்க இங்க வந்து வேலை செய்யறது எங்களுடைய கஷ்டங்கள் எவ்வளவோ தீர்ந்துருக்குது. நல்ல சம்பளமும் கொடுக்குறாங்க, எந்த குறையும் இல்லை. ஊழியர்கள் மகிழ்ச்சியா இருந்தா உரிமையாளரும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்றத உணர்த்தும் வகையிலையும் ஊழியர்களையும் மதிக்கணும் அப்படின்றத உணர்த்தும் வகையிலையும் இங்க பாத்தீங்கன்னா கடையில வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாருக்கும் சிறப்பு விருந்து அளிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் விருந்து அளிக்காம அவங்களுடைய குடும்பத்தாரையும் கூப்பிட்டு ரொம்ப அழகான விருந்து ஏற்பாடு செஞ்சு அவங்கள மகிழ வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு குடும்ப நிகழ்வு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஊழியர்கள் ரொம்பவே சந்தோஷத்தோட இதை சொல்லி இருந்திருக்காங்க. இதுக்கு மேல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு வேற என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அவங்களையும் சக மனிதர்களா மதிக்கணும். எப்படி கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸா மதிக்கிறோமோ அந்த மாதிரி ஊழியர்களையும் மதிக்கணும் அப்படின்றத உணர்த்தும் வகையில இந்த மாதிரி செஞ்சிருக்கிறதா இந்த வீடியோ பகிர்ந்தவர் சொல்லியிருந்திருக்காரு. முயற்சி பயணம் அப்படின்ற பக்கத்துல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. கடையில வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும். அவங்களுக்கும் சந்தோஷமா நேரத்தை செலவிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா வேலையில அவங்க வேலையிலேயே மூழ்கி கிடக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்காம இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, அதாவது இந்த கடையை நடத்திட்டு வரக்கூடிய பார்ட்னர்ஸ் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இவங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பு விருந்தை ஏற்பாடு செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்திருக்காங்க. இது அல்லவா நல்ல மனசு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இதை பத்தி பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கஸ்டமருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதை நம்ம ஸ்டாஃப்க்கும் கொடுக்கணும்னு நினச்சோம். அதனால் நானும் என் பார்ட்னர்ஸும் சேர்ந்து என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்க்கு ஒரு விருந்து கொடுக்கலாம்னு நினச்சோம். அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியும் இன்வைட் பண்ணுவோம். பையன் இந்த கடைக்கு வந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். என் பையன் பேர் பரத்ராஜ். 3 வருஷமா அவன் வேலை செய்யறான். இப்பதான் அவன் புதுசா அவனாவே தேடி வந்தா நல்லா இருக்கு, லைஃப் நல்லா இருக்கு. எல்லாரையும் ஒரே இடத்துல மீட் பண்ணது வந்து ஒரு எல்லா சொந்தக்காரங்களையும் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி ஒரு பூரி பவனுக்கு நல்லாவும் இருக்கு. நான் என் பையனை உங்களை நம்பிதான் விட்டுருக்கேன், நீங்க தான் பார்த்துக்கணும். நிஜமா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது உண்மையிலே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். இது பசங்களோட எல்லா பேரண்ட்ஸையும் வர வச்சு பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா உண்மையிலே பசங்க இங்க வந்து வேலை செய்யறது எங்களுடைய கஷ்டங்கள் எவ்வளவோ தீர்ந்துருக்குது. நல்ல சம்பளமும் கொடுக்குறாங்க, எந்த குறையும் இல்லை.